நவகிரக பூஜை பண்ணா என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். ஆயிரக்கணக்கான பூஜைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட நவகிரக பூஜை அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரே மாதிரியான கருத்து. எதனால நம்மளை ஆட்டுவிக்கக்கூடியதே நவகிரகம் தான். அதாவது நம்ம இந்த உலகத்தில் விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ அல்லது மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு பிறந்தால் கூட இந்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை கொடுப்பது நவகிரகம். ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் இந்தந்த வயசில் இந்தந்த பிராப்தம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சரிவர செய்யக்கூடியது நவகிரகம். இந்த உலகத்தில் அனைத்து உயிரினங்களும் இயங்கக்கூடிய அப்படிங்கிற விட அனைத்து உயிரினங்களுக்கு அவ்வப்பொழுது என்னென்ன நடக்கணுங்கிற விஷயத்தை செதுக்கப்படக்கூடியது நவகிரகம் வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நவகிரகத்தை யார் வழிபடலாம் அப்படிங்கிறத விட யாராக இருந்தாலும் வழிபடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளை படைச்ச பிரம்மனே கூட நவகிரகத்தை வழிபட்டார் அப்படிங்கிறது உண்மை. ஏன், அதாவது சாஸ்திர ரீதியாக பல முனிவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேவர்கள் மிகப்பெரிய முனிவர்கள் எல்லாம் நவகிரகத்தை தவம் இருந்து வழிபட்டாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது.